ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ப்ரான் பிரியாணி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்து, ப்ரானோட தலையும் வாலியும் இதே மாதிரி கிள்ளி எடுத்துருங்க. மேலே இருக்க ஸ்கின்னு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து இதே மாதிரி ஒரு நூல் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு ஆனியனும் டொமேட்டோவும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். தேவையான மசாலா போட்டு ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நார்மல் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, தயிர் எல்லாம் போட்டு பிசைஞ்சு ப்ரான் வந்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் இது மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இப்போ நம்ம தக்காளியை வந்து போட்டுக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச ப்ரானையும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிட்டு இதே மாதிரி குக்கரை திருப்பி மூடிக்கிறேன். இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ப்ரானும் வெந்துடும். எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் தேவையான காரம், உப்பு, மசாலாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு இதே மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி அரிசி தண்ணி நல்லா சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா கொதித்து வரும்போது இதே மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா உதிரியாக சூப்பரான ஒரு ப்ரான் பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிரும். இது நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி அது கூட வச்சு நான் சாப்பிட்டேன். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணி ரெசிபிஸ் வேறு என்ன வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டை ப்ரான் பிரியாணி இப்படி தான் எப்போவுமே செய்வோம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரியாணி, ரைத்தா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் தவா ஃப்ரையோடு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.